பொதுவா செல்வம் இருக்கிற இடத்துல படிப்பு இருக்காது, படிப்பு இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்காது. அதாவது கல்வியும் செல்வமும் எப்பயுமே ஒண்ணா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கல்விக்காக ஒரு தெய்வத்தையும் செல்வத்துக்காக ஒரு தெய்வத்தையும் வழிபடுறோம். ஆனா இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறவர் தான் ஹயக்ரீவர். மது கைடபர்னு ரெண்டு அரக்கர்கள் இந்த உலகத்தையே அவங்க ஆட்சி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது படைக்கும் தொழில் தான் எல்லாத்தையும் விட முதன்மையான தொழில். அதை நாம எடுத்துண்டா எல்லாரும் நம்மளை தான் வணங்குவாங்கன்னு நினைச்சு படைக்கும் தொழிலுக்கு அதிபதியான பிரம்மாவோட வேதத்தை எடுத்துட்டு போய் கடலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இதனால பிரம்மா வேதத்தை மீட்டு கொடுத்து தன்னை காத்து ரட்சிக்கும்படியா மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிட்டார். பிரம்மனோட வேதத்தை எடுத்துட்டு போன ரெண்டு அரக்கர்களும் குதிரை முகம் கொண்டவங்க. அதனால மகாவிஷ்ணுவும் குதிரை முகத்தோட போய் அவங்கள அழிச்சு வேதத்தை கொண்டு வந்து பிரம்மா கிட்ட கொடுத்தார். மகாவிஷ்ணுவோட இந்த அவதாரம் தான் ஹயக்ரீவர். அந்த நேரத்துல அவருக்கு இருந்த கோபத்தை தணிக்க மகாலட்சுமி தாயார் ஹயக்ரீவர் மடியில அமர்ந்து அவரை அமைதிப்படுத்தினாங்க. ஞானத்துக்காக ஹயக்ரீவரை வணங்குறவங்களுக்கு தானும் செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதா இப்படி காட்சி கொடுக்கறாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு ஹயக்ரீவர் பூஜை பண்ணி குழந்தைங்களுக்கு நல்ல அறிவும் நமக்கு குறைவில்லாத செல்வமும் கிடைக்க ஹயக்ரீவரை வழிபடுவோம்.